மக்களே இப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி. இப்போ நான் குதிச்சோம் பார்த்தீங்கன்னா, நானும் இவனும் அந்த இடத்துல குதிக்க போகிறேன். குதிச்சுட்டு இப்போ நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னா அந்த போட்டி சும்மா கிடையாது மக்களே. இது வந்து நேஷனல் சாம்பியன். இரு இப்படி குதிச்சு அப்படி வரணும். நாங்கள் எப்பயும் போல அப்படி சுற்றி வரணும். இல்லை இப்படி குதிச்சு இந்த வழியாக வரலாம். இது எந்த வழியாக பார்த்துக்குங்க மக்களே. இப்படி நாங்கள் காட்டுறேன். இதில் இதில் குதிச்சு இப்படி வந்து இதில் காட்டணும். இதில் வழி ஏறி இந்த இடத்துல யார் வருவாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் ஃப்ரீ. ஒரு சாக்லேட் ஃப்ரீ. நாங்கள் ரெடியா? டேக் 1 2 3. இப்படி ரெடியா? ரெடி மக்களே. தவிடா மூஞ்சி கடிக்கடா. சொல்லாதடா வலிக்குது. அந்த இடம் வலிக்குது. செல்லாது. நான் ஒத்துக்கிற மாட்டேன். கல்லாட்டாயிட்டா காய்க்கு ஏறி வா. ஏறி வந்தியா அவ்வளோ மக்களே. இவன் என்ன ஏமாத்திட்டா மக்களே. என் கூட ரெண்டு தனித்தனியாக ஒன்றா வந்துட்டீங்க. என் கூட தவி என்னை போட்டு அமுக்கிட்டான். இப்போ முதல்ல ஏறிட்டான். பார்த்துங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை. சரியா? இந்த நான் ஒத்துக்கிற மாட்டேன். இது தப்பு. இன்னும் டேக் போகாம வேணாமா சொல்லுங்க. வேணுமா வேணாம் எடுக்கட்டும் முடியல. அப்போ அவன் தான் ஜெயிச்சிருக்கான். கிடைச்சான். இவன் தான் ஜெயிக்க. ஒரு 5 காசு ஆசை மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? தலையில தான் குளிக்க போய் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. சொன்ன சொல் தவற மாட்டேன் இந்த கோட்டை சாமி. ஐயோ வழுக்குதா. அதனால தான் ஏறி வராத. இதில் ஏறி வர மக்களே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மூச்சு வாங்கிறது கொஞ்சம் நேரம் இருங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஊராக அலைஞ்ச மக்களே. நான் திருப்பூரில் தான் வேலை செய்யணும், உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். ஊராக அலைஞ்சேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சரி 2 நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் லீவுக்கு வேலைக்கு வந்தோம். ஆளு வரல. இன்றைக்கி சடோன்னு வேறு வேலை இல்லை. லீவுன்ட்டாங்க. என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊராக சுற்றுனோம் மக்களே. தெரிஞ்ச ஸ்பாட்டை பூரா பார்க்கணும். ஆண்டிப்பாளையம் வக்க, செட்டிப்பாளையம், அறிவல் நகர், அங்கிட்டு இங்கிட்ட சுற்றினோம். ஒரு சொட்டு தண்ணியில் வெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் மக்களை விட்றா வண்டியை தாரா போகிறதுக்கு பாலத்துக்கிட்ட இப்போ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் யாராச்சும் என் வீடியோ பார்த்துறீங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் தான் என்ஜாய் பண்ண போகிறேன். வாடா தவிடா. ரெடியா? அந்த இடத்துல தவிடா. கல் வேற கணக்கு. எப்படி பார்த்தீங்களா? நானும் தவு வேணும் மக்களே. இந்த பக்கம் ஐயோ எப்படி வருங்க. இன்னிலே வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். எவ்வளோ? 45 கிலோமீட்டர் ட்ராவல். அப்போ இன்னொன்று 90 கிலோமீட்டர். இந்த தண்ணிக்காண்டி 90 கிலோமீட்டர் வந்து தண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு ரெடியா? மக்களை வந்து நாங்கள் வேறு ஒன்றும் பண்ணலை. கொஞ்சம் க்ளோஸில் வா. இப்போ நாங்கள் ஒன்றும் பண்ணலை. இங்கே வந்து ஏன் தோண்டிட்டு இருக்கோம்னா, எங்களுக்கு தண்ணி தவிக்குது மக்களே. தண்ணி வந்து இந்த மாதிரி தோண்டி எடுத்து ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன். இந்த குழி நான் தோண்டலை, இவர் தான் தோண்டினாரு. சரி, அதுக்கு தான் இந்த மானக்கட்ட பழம்னு சொல்லி எனக்கு கேள்வி கேட்டாங்க. தப்பு. ஏன்னா இந்த மாதிரி தோண்டுறோம் பார்த்தீங்களா? தோண்ட இந்த இடம் வந்து இப்படி கலங்களாக இருக்கா? இருறா கொஞ்சம் போதும்டா. என்னடா இவ்வளோ அகலமாக தோண்ட, இவ்வளோ அகலமாக தோண்டக்கூடாதா? இருறா, அவனை படித்து வச்சு இப்போ இந்த கேமராமேன் தெரியல. இந்த தண்ணியெல்லாம் வெளியே தள்ளி விட்டுருவான். இந்த தண்ணியெல்லாம் வெளியே தள்ளுவோம். இருந்தீங்க தான் இந்த தண்ணியை வெளியே தள்ளி விட்டுருவோம். கேமரா மேலே தச்சு தள்ளுறா. தண்ணிக்கு பக்கத்தில் தோணுனா அப்புறம் தண்ணி வராமல் என்ன? போதும். இப்போ அப்படியே இருங்க. இப்போ பாருங்கள், இங்கே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மேலே தள்ளிட்டோம். இப்போ இந்த இடம் இப்போ கலங்களாக இருக்கா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த இடம் சுத்தமாக நம்ம இந்த தண்ணி குடிக்கலாம் மக்களே. பாருங்கள், இந்த தண்ணியில் ஊறுது பாருங்கள். செய்யலாம்.
இந்த கலங்கர் இருக்க தண்ணியெல்லாம் வந்து அப்படியே கீழே போயிடும். கீழே போனோடனே இந்த மேலே இருக்க தண்ணியெல்லாம் நம்ம அழகாக குடிக்கலாம். இதுக்கு பிறகு ஊற்று தோன்றது, அதாவது ஆற்றுல தண்ணியே வரலன்னா கூட ஒரு ஊற்று தோணுனா தண்ணி, அதாவது குழி பறிச்சா தண்ணி வரும்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான் மக்களே. பாருங்க, இருறா ஏன்டா கலங்குற, இருறா கலங்கிற எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் க்ளீன் ஆகும். இது ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருக்கும். தெரியுதா? இந்த இங்கே இருக்கிற அந்த சுத்தமான தண்ணிலாம், இங்கே இருக்கிற சுத்தமான தண்ணிலாம் இங்கே வந்து சேர இந்த இடம்லாம் அப்படியே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த கலங்கனான தண்ணியில் எல்லாம் போயிடும். இப்போ சுத்தமான தண்ணி தான் இருக்குது. பாருங்க பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க, நல்லா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கு. மீன் வாடை தூக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த கிளிஞ்சல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளிஞ்சல் இதில் கலந்ததுனால அந்த கிளிஞ்சல் வாடை தூக்குது. அதனால் அந்த ஸ்மெல்லை வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னா குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இது குடிக்கலாம். இது சுத்தமான தண்ணி தான் இது. ஆனால் என்னால் குடிக்க முடியல. 7000 ரூபாய்க்குடா. ஆனால் என்ன கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மி, 3GB RAM தான். ஆனால் 100 MP கொடுக்குறான்ல கேமரா குவாலிட்டி. ரெடி? அப்போ நான் சொல்லிடுவா. இப்போ பாருங்க மக்களே, வந்து எங்களுக்குள்ள அடுத்த ஒரு போட்டி என்னன்னா மூச்சு அடக்கிற போட்டி. சரியா? இவர் தான் பெரிய டான் மாதிரி சொல்றாரு. நான் வந்து அவன் கண்ணை காட்டின பிளேவன் என்ன காட்டினா அவர் தோத்துருவாரு. அப்படி இல்லை, என்னன்னா நான் வெளியே வந்துடுறேன், நான் எந்திரிக்கும் போது உள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்காங்க. தெரியாது நினைக்கிறியா? சரியா மக்களே? இப்போ நான் ரெடி, நீங்கள் தான் சப்போர்ட்டு. நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க யார் முதல்ல எந்திரிக்காங்க. நான் எந்திரிச்சாலும் நான் கமெண்ட் பண்ணுங்க, மனசாட்சி போடி கமெண்ட். எவ்வளோ வரைக்கும் வச்சுக்கலாம் என் நம்பர் இல்லை பீப் போட முடியாதா? நீங்கள் வேற பீப் போட்டுக்கோ. ரெடியா? ஓகேவா? இவர் தான் பார்த்துக்கங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் மூச்சு அடக்க போகிறோம் நாங்கள் காட்டுறோம். ரெடியா? ரெடி 1 2 3 சொல்கிறேன். ரெடி சொன்னதுக்கப்புறம் ஓகே ரெடி 1 2 சொல்கிறான். அப்படியே என்றா இருங்க. நீங்கள் ரெடின்னு சொன்னாலும் உள்ள போங்க, அப்படியே நான் நிற்கிறேன். ஓகேவா? ரெடி 1. அவன் ஏமாத்துறான் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓகேவா? 2 பேர் கிளாஸ். அவன் நேராக நிற்க சொல்லுவான். இங்கே வர மார்க்கில் நெல் மார்க்கில். ரெடியா? ரெடி. ஏமாத்தாதர அவரை. ஒழுங்கா இருக்கணும். அப்புறம் என்னடா நம்ம நினைக்கிறோம், அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? ஓகே ரெடி. லாஸ்ட் சான்ஸ். அதுக்கப்புறம் ஏமாத்தீங்கன்னா போட அந்த போட்டியை நம்ம வேணா. ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. நீ எல்லாம் ஏமாத்த இல்ல இல்ல போய் சொல்றேன். 7 எண்ணும் போது 7 இல்ல சரியா? தண்ணி இல்ல 7 8 இந்த சாம்பியன் இவர்தான். இந்த சாம்பியன் 7 போது 7 பார்த்தேன். நல்லாவே தெரியுது. காட்டு அந்த கட்டை எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்லா வந்திருக்கான்னு பாப்போம். வாடா. மண்ணெண்ணை போடுறேடா. என்ன தெரியுதாடா? ஜூம் போடுறேன், அப்படியே போட்டு ஜூம் வேணாம். தெரியுது. சரியா மக்களே? இப்போ பாருங்க, அங்கே ஒரு அண்ணன் தெரியாதா பார்த்தீங்களா? அந்த அண்ணன் உள்ளூர்காரரு. அவரோட மைண்ட் செட், கரெக்டான மைண்ட் செட் என்னன்னு தெரியுமா? மக்கள் இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள ஒரு இளவு உறுதியாகி போச்சுன்னா நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நாங்கள் செய்கிற சேட்டைகள் அந்த மாதிரி. ரெடியா? இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணுவோம்னா, சொர்க்குன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சொர்க்கு நீச்சல். ரெடியா? இப்போ நான் பண்ணுற மாதிரி பக்கால் இதாண்டா சொர்க்கு, இதாண்டா சொர்க்கு. சரியா? பார்த்தீங்களா? அவர் இந்த பக்கம் போகக்கூடாதுன்றார், பயப்படுற. அதான் மக்களே பார்த்தீங்களா? இதுதான் சொர்க்கு. அடுத்து கட்டப்பாறை நீச்சல் என்ன தெரியும் உங்களுக்கு? கட்டப்பாறை நீச்சல். இப்போ இவர் அடிப்பார். பல்ட்டி பார்த்துருக்கீங்களா? கல்ட்டி தான் பார்த்துருக்கேன். கல்ட்டி பார்த்துருக்கீங்களா? ஆனால் மென்டல் பல்ட்டி. இப்போ அடிக்கிறதுக்கு பேர் தான் பல்ட்டி. ரெடியா? தலையா தான் குதிப்பேன், பார்க்கங்கடா. எப்படி பார்த்தீங்களா? இதான் பல்ட்டி மக்களே.
அடுத்து நீ என்ன என்ன பண்றது தெரியல, அதான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ரெடியா? கடைசி வர கட்டப்பாரு நீச்சல் இவர் அடிச்சு கட்டுவாரு. எதே மஞ்சா சிங்கம் மருகு பாண்டி அடிப்பாரு. அட்ரா அட்ரா ஏண்டா நீச்சல்லாம் ஒரு கடிக்கு தெரியும், அவ்வளோதான். இப்படிதான் கடப்பாரு நீச்சல். இப்படி குதிக்கிறது அதான். சரி ஓகே, நான் இங்கே முடிச்சிடறேன். இப்போ வந்து அவ்வளோதான் மக்களே. ஒரு நாள் எங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து கொட்டிட்டோம். நாங்கள் இப்படி தான்ப்பா, நாங்கள் இப்படி தான், எங்களுக்கு தெரிஞ்சது தான் செய்வோம். சரியா? பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா தள்ளி விடுங்க, இல்லாட்டி மட்டும் பார்த்து கிழிக்கிற மாதிரி தான். சரிங்களா? கட் பண்ணிட்டியா? இல்லை ரோல் ஆகிட்டு தான் லேட்டாக தான் செய்யும், வந்து சீக்கிரம் வயசு போகும். பார்த்துருக்கேன் இல்லையா? ரோல் தான். சரியா? இதுதான் நாங்கள் இப்படி தான் இப்போ எங்களுக்கு பண்ண தெரியும். சரியா? நாங்கள் என்ன செய்ய செல்றப்போ இருக்கோம். மேலே பஸ்ஸு போகுது பாரு. சரியா? நானும் எல்லாமே எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மக்கள் ஒரு 50-100 பேரும் கூட பார்க்க மாட்டேறாங்க மக்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ஓகேவா? உங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் விஜய். அவ்வளோதான். சரியா? அவ்வளோதானா? கட் பண்ணிடுறானோ. ஓகே பாய் பாய்.